அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்று பார்த்தால், சந்திரன் ஜென்மத்தை விட்டு விலகி தனம், குடும்பம், பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 இந்த வாரத்தின் துவக்கத்தில் நுழைகிறார். அதற்கு பிறகு 3, 4, 5 என வலம் வர போகிறார். சந்திரன் பல்வேறு வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். குரு அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளுமே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரியத்தை ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் தடைதாமதமின்றி சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாகவும் கனகச்சிதமாகவும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக வலுவாக யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இருப்பதும் அதிரடியான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறார். மிக வலுவாக சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது சூரியன் யோகஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க. அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் இணைந்து வலம் வருகிறார். யோகஸ்தானத்தை ராகு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் வலு சேர்க்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக வலுவாக சனியுடன் இணைந்து விதியாக்காரகரான புதனும் வலு சேர்க்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பால் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு செலவு செய்ய முடியாமல் ஏதோ ஒரு வகையில வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அந்த செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருங்க. இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவற்றில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிடுதலை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக நீங்குவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சிறு சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் பல்வேறு வகையான சுப காரியங்களை திட்டமிடும் போது ஏற்பட்டாலும் அவை உடனடியாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர் என அனைவருக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. அதோடு
மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி, சூரியன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அலுவலக சூழல் என்பது நிம்மதி தரக்கூடிய வகையிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்த முடியும். எனவே சிக்கல் என்று இருந்த காரியங்களை முற்றிலுமாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் எளிதில் முயற்சியில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூட போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் சிரமம், சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மத்திய, மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக எளிதில் கிடைக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். அரசாங்கத்தால் நிச்சயமாக அனுகூலம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் ஒரே சீராக நீடிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய யோகம் கைகூடும். பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் தடையின்றி உங்களை தேடி வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எவ்விதமான பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். அவை சிக்கல் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் அளவற்ற ஆசை கொள்ள வேண்டாங்க. அளவற்ற ஆசை கொள்வதால் சிக்கலில் மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் உண்டு. எனவே அளவாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டால் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் முயற்சிக்கேற்ற நல்ல பலனும் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற பலன் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்குங்க. இந்த தருணத்தில் அடிப்படையான வசதிக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். முற்றிலுமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மையும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான அற்புதமான யோகம் துலாம் ராசி ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.